எல்லோருக்கும் வணக்கம். நமது முருகன் அடிமை யூடியூப் சேனல்லேருந்து நம்ம முருகர் பிறந்த கதையை சொல்கிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கோம், நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். முருகன் எப்படி பிறந்தார்? ஏன் அவருக்கு 6 முகமும் 12 கையும் இருக்குது? இதெல்லாம் ஒரு அசுரனோட அகங்காரத்தால் நடந்த கதை. கேட்டதும் உங்களுக்கு உடம்பே சிலிர்க்கும். கதையை பார்ப்போமா? சூரபத்மனோட அகங்காரம் ரொம்ப நாளாக முன்னாடி காஷ்யப மகரிஷியோட மகன் தான் சூரபத்மன். அவன் ரொம்ப நாளாகவே அவனுடைய அகங்காரத்தால் ஆடிட்டு இருந்தான். அந்த அசுரன் பிரம்மா கிட்ட வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான்? பெண்ணை தவிர யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டான். பிரம்மாவும் பார்த்தாரு. ஆகட்டும்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை வச்சு சூரபத்மன் நினச்சான், பெண்ணுங்க யாரும் யுத்தம் பண்ண மாட்டாங்க, அதனால என்னை யாராலையும் சாகடிக்க முடியாதுன்னு நினச்சான். அப்புறம் என்ன பண்ணான்? தேவலோகத்தையும் பூலோகத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டான். தேவர்கள் எல்லாரையும் அடிமையாக சொல்லிட்டான். முனிவர்களை போயிட்டு அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சிவன்கிட்ட ஓடிட்டாங்க. சிவன்கிட்ட போயிட்டு எல்லாரும் கைலாசத்துக்கு போயிட்டாங்க. சிவன் எங்கே இருக்காருன்னா கைலாசத்தில் இருக்கார். கைலாசத்துக்கு ஓடி சிவபெருமான் கிட்ட எல்லாம் முறையிடுறாங்க. பெருமானே, சூரபத்மனை அழிக்க யாரும் இல்லையா? பெண்ணை தவிர வேறு யாராலையும் அழிக்க முடியாதா? வர வாங்கிட்டான்னு சொல்கிறானே, என்ன பண்ணுறதுன்னு. சிவபெருமான் ரொம்ப கோபம் வருது. கோபம் வந்த உடனே அவருடைய 3வது கண்ணில் திறந்துட்டார். 3வது கண்ணை திறந்த உடனே 6 நெருப்பு பொறிகளாக வெளியில் வந்துடுச்சு. ஆனால் அந்த 6 நெருப்பையும் கூட யாராலையும் தாங்க முடியல. அதாவது காற்று, வாயு, அக்னி எல்லாமே சுத்த முடியல. அந்த அளவுக்கு அவரோட 3வது கண்ணிலேருந்து அந்த 6 நெருப்பு பொறிகள் வர ஆரம்பிச்சுது. உடனே பார்த்திங்கன்னா பார்வதி அம்மன் வராங்க. தேவா, இந்த 6 நெருப்பு பொறிகளையும் கங்கை நதியில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா என்ன பண்ணுறாங்க? என்னால் தாங்க முடியல சுவாமின்னு சரவண பொய்கைன்னு ஒரு நதியில் போயிட்டு, அது குளத்தில் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதாவது அந்த 6 நெருப்பு பொறியும் சரவண பொய்கையில் 6 தாமரை பூ மேலே 6 அழகான குழந்தைகளாக மாறிடுச்சு. அதை பார்த்த கார்த்திகை பெண்கள் என்ன பண்ணுறாங்க? 6 பேர் கார்த்திகை பெண்கள். அந்த 6 பேரும் எங்கள் குழந்தைகள்னு எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க வச்ச பேர் தான் கார்த்திகேயன்னு வச்சது. உடனே பார்வதி அம்மா வராங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, 6 கார்த்திகை பெண்களும் ஒவ்வொரு குழந்தைய வச்சுருக்காங்கன்னு. உடனே வந்தாங்க. 6 குழந்தையும் பார்த்து அன்பு பெருகி 2 கையாலையும் ஒன்றா அணைச்சாங்க. 6 குழந்தைகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு அழகான குழந்தையாகி மாறிடுச்சு. அந்த 6 முகமும் 12 கையும் 12 காலோட, அதோட தான் முருகன் 6 முகம் ஆனார். 6 முகம்னு கூட சொல்லுவாங்க. அம்மா அணைச்ச உடனே அவர் வளர்ந்து பெரிய ஆளாக ஆயிட்டார். முருகன் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? கையில் வேல் எடுத்துக்கிட்டார். வேல்னு சொல்ல நாணம்னு அர்த்தம். அவனோட வேலை இதுதான். தர்மத்தையும் தேவர்களையும் மனிதர்களையும் சூரபத்மனோட கொடுமையிலிருந்து காப்பாற்றுறது. அதோடு தான் அவர் திருச்செந்தூரில்
சூரபத்மனோட போர் பண்ணிட்டு அவனை அழித்தான். இதுதான் பார்த்திங்கன்னா முருகரோட பிறந்த கதை. உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய கதை வேணும்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் நிறைய சொல்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணும்னு நீங்களே சொல்லுங்கள். இல்லாட்டி நானே சூரபத்மனோட யுத்தம் கதையும் சொல்கிறேன். நன்றி.